Now add the fresh curry leaves for the aroma. Wow, it smells amazing already, Amma. Welcome to Samri Cooking. ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மசால் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு துவரம் பருப்பு, அதே கப்பில் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க, 1 மிளகாவை எடுத்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். கடலைப்பருப்பு 1 கப்பு, துவரம் பருப்பு 1 கப்பு, மிளகா 1. இதை போட்டு தண்ணி ஊற்றிட்டு 1 மணி நேரம் ஊற விட்டுருங்க. ஊற விட்டு தண்ணியை வடிச்சிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டுடுங்க. போட்டுட்டு மிக்சியில் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா வடை சாப்பிடும்போது டேஸ்ட் இருக்காது. இங்கே பாருங்கள், நல்லா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அதை மிக்சி ஜார்லேருந்து இந்த பவுலுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இப்போது நம்ம இது கூட என்னென்ன அடுத்தது சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பைத்தம் பருப்பு. அப்போ தான் வடை வெளியில் கிறிஸ்பாக இருக்கும். ஒரு 10 பல்லு பூண்டை நசுக்கி அதோட போட்டுக்கோங்க. 1 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் அதோட சேர்த்துருங்க. கொத்தமல்லி இருந்தாலும் புதினா இருந்தாலும் அதோட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி கருவேப்பிலை தான் இருக்குது, அதனால் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்னென்ன போட்டிருக்கோம், பைத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம், வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக எடுத்து வச்சுடுங்க. வச்சுட்டு அடுப்பில் எண்ணெயை ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த வடையை நம்ம லேசாக தட்டிட்டு அதில் போட்டுடலாம். மாவு அந்த அரைச்சது கொரப்பாக இருந்தால் தான் வடை நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். பைத்தம் பருப்பை கடைசியாக நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், கிறிஸ்பாக இருக்கும். உங்களுக்கு வடை 6 நாளுமே வடை நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், கொஞ்சம் நேரம் போட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் மெதுவாக கரண்டியை வச்சு திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு அது அந்த எண்ணெயோட அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்குற அளவுக்கு ஒட்டிங்கன்னா பொன்னிறமாக ஆகிடும். இங்கே பாருங்கள், சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த வடையை எடுத்துடலாம். இதே மாதிரி இந்த அளவுகளுக்கு நமக்கு ஒரு 12 வடை தாராளமாக வரும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மசால் வடை டீயோடு சாப்பிட்றதுக்கு, இல்லை மோர் குழம்புல போடுறதுக்கு, இல்லை எப்படி சாப்பிட்டாலும் மசால் வடை ஒரு நல்ல டேஸ்டான சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கிளாஸியான மசால் வடை ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான்.